தூரம், டிஸ்டன்ஸ். லூக்கா 22:54. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியருடனே வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூரம். நமக்கு ஆண்டவருக்கு இடையில ஒரு ஏதோ மாதிரி இருக்கும். கனெக்ட் ஆக ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு தூரம். இந்த தூரத்தை உருவாக்குனது கர்த்தர் அல்ல, இந்த தூரத்தை உருவாக்குனது பேதுரு. மூன்றாவது, வார்த்தை நமக்குள்ளே தங்கல்ல, மறந்துரும். ஒரு வார்த்தை பாருங்கள், லூக்கா 22:61-62 வசனங்கள்ல. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து. அப்போ அதுவரை பேதுருக்குள்ள என்ன இல்லை? அன்னைக்கு நைட்டு தான் பேசுறார். ஆனா பேதுருக்கு அது நினைவுல இல்லை. என் வாழ்க்கையில் அன்பு தாழ்ச்சியின் அடையாளத்துல ஒன்று என்ன தெரியுமா? வார்த்தை என் நினைவுல. எனக்குள்ள வார்த்தை இருக்காது. வார்த்தை இருக்கும், நினைவுல இருக்காது. அதாவது அன்பு ஜாஸ்தியா இருக்கும்போது என்னைக்கோ பேசின வார்த்தை நம்ம இன்னைக்கு நினைச்சு களி கூர்ந்துட்டு இருப்போம். அன்பு குறைய ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு பேசுற வார்த்தை கூட நம்ம இன்னைக்கு போய் நினைக்க முடியாது. இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு வீட்டுல போறீங்க, கொஞ்ச நேரத்தில் இன்னைக்கு என்ன செய்தி? சேவல் கூவே விடும், நாளை சண்டே, கூவுறதுக்கு முன்னாடி அறுத்து. அன்பு அதிகமாகும் போது என்னைக்கோ பேசின வார்த்தை நம்ம நினைவுல இருக்கும்.